Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம சுரக்காய் அதாவது இந்த பாட்டில் கார்டு வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ண போறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா சுரக்காய் ஒரு முழு சுரக்காய் இந்த மாதிரி பொடி குட்டி குட்டியா கியூப்ஸா வெட்டி வெச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க. ஒரு தக்காளியும் பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க. அதோட வந்து யூசுவலா நம்ம சப்ஜி எல்லாம் பண்ணும்போது தேங்காய் அரைச்சி போடுவோம். இன்னைக்கு வந்து இதல நம்ம வேர்க்கடலை போட போறோம். இத பொடிச்சி போட போறோம். அதோட கருவேப்பிலை கொத்தமல்லி கார்னிஷிங்க்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு மிளகாய் தூள் யூசுவல் சாம்பார் மிளகாய் தூள் உப்பு இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு pan எடுத்துக்கலாம். இதுல தேவையான அளவு எண்ணெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு ஃபர்ஸ்ட் தாளிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. துளி கடுகு லேசா பொரிய ஆரம்பிக்கும்போது துளி உளுத்தம் பருப்பையும் போட்டுடலாம். இப்போ உளுந்து நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரே ஒரு தக்காளி பொடியா நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும். அதற்கெல்லாம் கொஞ்சம் வதக்கி விடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம வெட்டி வச்சிருக்க சுரக்காயும் இதுலயே போட்டுடலாம். இதையும் லேசா கலரி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நல்லா அந்த நீர்க்காய் நல்லா தண்ணி விடும். பார்த்து தண்ணி இப்போ ஊற்ற வேண்டாம். வேணா லேசா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் போதும். இது பாருங்க லேசா இப்போ தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் சாம்பார் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். காரம் உப்பு எல்லாம் அவங்கவுங்க சுவைக்கு ஏற்ப தான். கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், மஞ்சள் தூளும் போட்டாச்சு. உப்பு வந்து அவங்கவுங்க சுவைக்கேற்ப பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு போடுங்க. அப்புறம் தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லேசாக தண்ணி தெளிச்சிட்டு மூடி வச்சிடலாம். காய் சீக்கிரமாக வெந்துடும். சுரக்காய் அவ்வளோதான் போதும். இன்னொரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்மளுடைய வேர்க்கடலை இது நல்லா வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கூட எவ்வளோக்குள்ள ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நல்லா தான் இருக்கும். இது வந்து கொரகொரன்ட்டு அதாவது இடிச்சா மாதிரி லேசாக ஒரு சுற்றினா போதும். மிக்சியில் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை இடித்து கூட எடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு 5 நிமிஷமாக காய் வெந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா தண்ணி விடுது. சில பேருக்கு வந்து காய் நல்லா சாஃப்டாக வேகணும்னு விரும்புவாங்க. சில பேர் கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தாலும் பிடிக்கும். ஸோ நீங்கள் நசுக்கி பார்த்துக்கோங்க. வெந்துருச்சு. ஸோ நம்ம இப்போது அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை நான் மிக்சியிலேயே தான் பொடிச்சிக்கிட்டேன். இதை வந்து இதில் தூவி விட்டுக்கலாம். கிரேவியாக விரும்புனீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் நான் பண்ணுறேன். இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் மேட்ச்சு, தொட்டு சாப்பிட்றதுக்கு. சப்பாத்திக்கும் நல்ல மேட்சாக இருக்கும். ஸோ இந்த சுரக்காயை வச்சு செஞ்சுருக்கிற இந்த சைட் டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இது இறக்கிட வேண்டியதுதான். இதில் கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு பரிமாறலாம்.